அதாவது அங்கே திருச்சி சிவாவும் சசிகலாவும் வந்து நெருக்கமாக இருந்தாங்க டெல்லியில். இவங்க ராஜ்யசபா எம்பி, அவரும் ராஜ்யசபா எம்பி. அப்போ 2 பேரும் மதுவை குடிச்சிட்டு அவங்க மடியில் அவங்க படுத்த மாதிரி இருந்தாங்க. அதை இந்த திருச்சி சிவா ஃபுல்லாக ஃபோட்டோ மொபைல் ஃபோனில் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டார். எல்லா சோஷியல் மீடியாவிலும் பரவிடுச்சு. அவங்க சசிகலா புஷ்பா ஒரு மடியில் படுத்து கிடக்கிற மாதிரி. அதை தான் போயிட்டாங்க. எவன்டா நீ தானடா, நீ நானும் தானே இருந்தான். தண்ணி அடிச்சுட்டு சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு அவ்வளவையும் எடுத்து ஃபோட்டோவை போட்டு விட்டேன்னு அடிக்க போனோம். ஆமாம், சசிகலா புஷ்பா அதிமுக, இவரே திமுக. ஆனால் இங்கே டெல்லிக்கு போனால் எல்லாம் ஒன்றாயிருவாங்க. ஒன்றாயிரும். தண்ணி அடிக்கிறதுல எல்லாம் ஒன்றா தான் அடிப்பான். சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றதுலாம் எல்லாம் ஒன்றா அடிப்பான். அதில் இந்த அம்மா ஏதோ ஒருவரோட போய் ஒன்றா இருந்ததுன்னு ஒன்று தண்ணி அடித்து அதை மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ. இவங்களை பற்றி தான் தெரியாதா? அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியல. அவனே ஃபோட்டோ எடுத்து அவனே போட்டு விட்டான். இந்த சினிமாவில் ஒரு நடிகர் இருக்கார், இளம் நடிகர். இளமில் அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அவர் வேலையை என்னென்னா நடிகர்களுடன் க்ளோஸாக இருப்பார். நடிகர் தானே, வெளியே ஹீரோ சான்ஸ் கொடுப்பாருன்னு இருப்பாங்க. அப்படியே மொபைலில் எடுத்து ஃபோட்டோ போட்டு விட்டுருவார். அதனால தான் அவருக்கு இன்னும் பொண்ணே ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான். பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க சொந்த ஊரில் போய் கேட்டால் ஒரு பேரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். என்னென்னா மனைவியவே பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு விட்டுருவான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு இது கொண்டவர் நம்ம சிவா. அதனால தான் போட்டு விட்டோன்னே தான் அந்த மாதிரி செல்பை கழட்டி போய் அவரை அடிக்க போச்சு.